முயற்சி திருவினையாக்கும், முயன்றால் சாதிக்க முடியும். ஹாய், வெல்கம் டு டீனா ஆரி கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆரி எண்ட் நாட். ஆரியில் பேசிக் செயின் ஸ்டிச்சும் எண்ட் நாட்டும் தான் ரொம்ப முக்கியம். நாட் நமக்கு தெரியலைன்னா ஸ்டிச்சஸ் எதுவுமே போட முடியாது. அதே மாதிரி நாட் போட்டு அது கலந்து போச்சுனாலும் ஒரு நூல் கலந்துச்சுன்னா எல்லா நூலுமே தொடர்ந்து கண்டினியூவாக கலந்துரும். அதனால் நாட் ரொம்ப முக்கியம். அதனால் கரெக்டாக போடுங்க. போட்டு நல்லா நிறைய டைம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்துடும். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸ்டார்டிங்கில் போட்டுடலாம், கீழே இழுத்து பார்த்திங்கன்னா நாட் விட்டுரும். அதனால் திரும்ப திரும்ப போட்டு பாருங்கள். குட்டி குட்டியாக லைனாக போட்டு ஸ்டிச்சஸ் 4 ஸ்டிச் போட்டு 4 செயின் ஸ்டிச் போட்டு நாட் போடுங்க. அப்படி போட்டு பாருங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். அப்படி போடுறதால செயின் ஸ்டிச்சும் ப்ராக்டிஸ் ஆகும், எண்ட் நாட்டுமே ப்ராக்டிஸ் ஆகும். செயின் ஸ்டிச் போடுங்க பாருங்கள். செயின் ஸ்டிச்சுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். நீங்கள் உங்களுக்கு எண்ட் நாட் போடுறீங்கன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் செயின் ஸ்டிச் போட்டு தான் வந்திருப்பீங்க. அதனால் செயின் ஸ்டிச் நான் திரும்ப சொல்லணும்னு இல்லை. கீழே உள்ள நூலை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. கீழே உள்ள நூல் லூஸாக இருந்துச்சுன்னா உங்களால் ஸ்டிச் போட முடியாது. அதனால் பார்த்து போடுங்க. ஒரு 4 ஸ்டிச் போட்டு நெக்ஸ்ட்டு நாட் போடுற மாதிரி போட்டு பாருங்கள். அப்படின்னா தான் நல்லா ப்ராக்டிஸ் ஆகும். நான் என்னோடய சேனலில் பேசிக் அண்ட் அட்வான்ஸ் லெவல் வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுவேன். இப்போ நாட் போடுறத பாருங்கள். லாஸ்ட்டில் உள்ள த்ரெட் எடுத்து ரொட்டேட் பண்ணி போடணும். இழுத்து பாருங்கள். இழுத்து பார்க்கும்போது நூல் விடாமல் இருக்கணும். நெக்ஸ்ட்டு திரும்பியும் போட்டு பாருங்கள். நான் நெக்ஸ்ட் லைன் போடுறேன் பாருங்கள். திரும்ப அதில் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு ரொட்டேட் பண்ணி ஃப்ரண்டில் போட்டிருந்த ஸ்டிச்சை தூக்கி மேலே இருக்கிற நூலை அதுக்குள்ளே அந்த நீடிலுக்குள்ளே விட்டு எடுக்கணும். நீடிலில் 4 நூலாக தெரிஞ்சிச்சுன்னா உங்களோட நாட் தப்பு, ரிமூவ் கீழே விட்டுரும். 2 நூல் மட்டும் இருந்தால் மட்டும்தான் நாட் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். பாருங்கள், நூலை இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு ஒரு ரொட்டேட் பண்ணி முந்தின ஸ்டிச்சிலேருந்து நீடில் விட்டு இந்த நூலை நீடலுக்கு கீழே விட்டு இழுக்கும்போது நமக்கு நாட் வந்துடும். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய எல்லா வீடியோவுமே நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ அடுத்தால போடுற நாட் பாருங்கள். முந்தின லைனில் ஸ்டிச்சில் தூக்கி எடுத்து மேலே இருக்க நூலை நீடலுக்கு கீழே விட்டு கீழே உள்ள நூலை பிடிச்சி இழுத்தீங்கன்னா நாட் விழுந்துடும். இப்போ இப்படியும் உங்களுக்கு போட முடியலைன்னா ஸ்டார்டிங்கில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ நான் போடுவேன் அதே மாதிரி போட்டு பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நூலை நீங்கள் நீடில் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்காமல் உங்களோட கையாலேயே அந்த நூலை நீடிலுக்கு கீழே எடுத்து விட்டு பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் அப்படி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். போட ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ பாருங்கள், நான் போடுவேன். இந்த மாதிரி போட்டு பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நூலை எடுத்து ரொட்டேட் பண்ணி முந்தின ஸ்டிச்சுக்குள்ளே விட்டு இந்த நூலை மட்டும் நீங்கள் கையால் எடுத்து நீடலுக்கு கீழே விடுங்க. விட்டுட்டு கீழே உள்ள நூலை பிடிச்சி இழுத்துட்டு நீடியில் வெளியில் எடுத்துருங்க. இப்போ கீழே உள்ள நூலை இழுத்து பாருங்கள், நாட்டு விழுந்துடும்.
உங்களுக்கு நாட் போட்டு போட்டு வராமல் இருந்து அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லாமல் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு நாட் வந்துட்டுனா பிரச்சனை இல்லை. அப்படி வராமல் இருந்து அப்படின்னா இந்த மாதிரி முதல்ல ஸ்டார்டிங்கில் நீங்கள் நூலை உங்கள் கையாலேயே எடுத்து எடுத்து ஊசிக்கு கீழே விட்டு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயுமே நிறைய நாட் போட வேண்டியது இருக்கும். அப்படி போடும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நாட் போட்டுருவீங்க. பாருங்கள், விட்டு அந்த நூலை மட்டும் நீங்கள் நீடில் வச்சு கீழே எடுக்காமல் கையால் கீழே எடுக்கீங்க. அவ்வளோதான். கீழே எடுத்துட்டு கீழே உள்ள நூலை இழுத்துட்டு நீடில் வெளியில் எடுத்திங்கன்னா நாட் விழுந்துடும். கீழே உள்ள நூலை நல்லா இழுத்து பார்த்துக்கோங்க, நாட் விழுந்துடுச்சு. நான் ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறேன். உங்களுக்கு ஜாயின் பண்ண விருப்பம் இருந்துச்சுன்னா மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. என்னோடய ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா இதே மாதிரி நிறையா டைம்ஸ் லைன் குட்டி குட்டியாக லைன் போட்டு ஸ்டிச் பண்ணி எண்டு நாட் போட்டு எனக்கு ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. பாருங்கள், ரொட்டேட் பண்ணி அந்த நூல் விடுறது மட்டும் நம்ம கையை வச்சு எடுக்க போகிறோம். அவ்வளோதான். கீழே உள்ள நூலை பிடிச்சி இழுத்துட்டு ஊசி எடுத்திங்கனாலே நாட் விழுந்துடும். இது நூல் கீழே உள்ள நூலில் ஒரு நூல் முடிஞ்சிருச்சு, அதனால் மேலே நிற்கிது. அதை நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.